குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் அக்கௌண்டன்சி சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 12 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸில் 3 மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் மெத்தடான டைரக்ட் மெத்தடை இப்போ பார்த்துட்ருக்கோம். டைரக்ட் மெத்தடுனா மெத்தடு பேரே சொல்லாமல் என்ன மெத்தடுனே சொல்லாமல் இருக்குது பேர் தான் டைரக்ட் மெத்தட். இல்லைன்னா டைரக்ட் மெத்தட்னே கொடுத்துருவாங்க. ஸோ என்ன மெத்தட்னே கொடுக்கல சார்னாலும் டைரக்ட் மெத்தட் தான். டைரக்ட் மெத்தட்னு சொன்னாலே ஆத்தன்டிகேட்டரா அதுதான். சரி, அப்போ இந்த டைரக்ட் மெத்தடுக்குள்ளே டைரக்ட் மெத்தடுக்குன்னு உண்டான ஃபார்முலா நாம் ரிமெம்பர் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா. ஸோ இதை முதல்ல நாம் தரவாயிடணும். சரிங்களா? ரைட். அடுத்து கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே பேஸ் பண்ணி. சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான டெம்ப்ளேட் என்ன? ஃபஸ்ட்டு டாபிக் எழுதிக்கிறோம். டாபிக் எழுதிக்கலாமா? என்ன எழுதுகிறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings at certain percentage. அந்த certain percentage என்ன பார்க்குறோம். சந்தோஷ் is a partner in a firm. As per the partnership deed, interest on drawings is charged at 6% per annum. சரியா? During the year ended 31st December 2018. பாருங்க, during the year ended. என்னைக்கு year end ஆகுதுன்னா 31st December 2018. He withdraw as follows. அப்போ என்னைக்கு year முடியுதுன்னா 31st December 2018. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 6%. அதுதான் எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 6% per annum. சரியா? ஆன் 31st December 2018. 31st December 2018 எழுதியாச்சு. இதை எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ரைட். அடுத்து நாம் மறக்காமல் எழுத வேண்டியது பார்ட்னருடைய நேம். யார் பார்ட்னர்? சந்தோஷ். ரைட். பார்ட்னரை எழுதிடும். சரியா? பார்ட்னர் நேம். நெக்ஸ்ட்டு நாம் கவனிக்க வேண்டியது பார்ட்னருக்கு அப்புறம் ஃபார்முலா. ஒரு பார்ட்னருக்கு ஒரு ஃபார்முலா. இங்கேயும் அதே தான் ஸ்ட்ராட்டஜி. ஃபார்முலா எழுதும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு amount of drawings into rate of interest into period of interest. ஓகேவா? ரைட். அப்போ இப்போ நாம் போட போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சந்தோஷ்க்கு என்னைக்கெல்லாம் டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை அப்படியே லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன் February 1. நெக்ஸ்ட்டு February 1 அன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் 2000 எடுத்திருக்காரு. ஆன் February 1, 2000. தென் மே. ஆன் மே 1 எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் 10,000 எடுத்திருக்காரு. ரைட். ஆன் என்னைக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜூலை 1 எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் 4,000 எடுத்திருக்காரு. ரைட். ஆன் அக்டோபர் 1 எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் 6,000 எடுத்திருக்காரு. 6,000 எடுத்திருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6/100 இன்ட்டு 6/100
எல்லாத்துக்குமே காமனாக 6/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது தான் எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் 12. ரைட். இப்போ மேலே அவுட் ஆஃப் 12ல் பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் இப்படி வச்சுக்கணும். பிப்ரவரியிலிருந்து டிசம்பர்னா ஜனவரி மாதம் 1 தான் இல்லை. ஒரு வருஷத்தில் ஜனவரியில் ஆரம்பித்து பிப்ரவரியில் முடியும். ஜனவரி மாதம் 1 தான் இல்லை. அப்போ மிச்சம் எத்தனை மாதம் அந்த டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா 11 மந்த்ஸ் கொடுக்கணும். சரியா? அடுத்து மே மாதம், மேலேருந்து டிசம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மொத்தம் 8 மாதம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மொத்தம் 8 மாதம். ரைட். அடுத்து ஜூலை என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 மாதம் முடிஞ்சிச்சு. ஜூன் மாதம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் எத்தனை மாதம் இருக்கும்? 6 மாதம் இருக்கும். ஜூலைலேருந்து டிசம்பர் 6 மாதம். அடுத்து அக்டோபர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 3 மாதம். ஓகேவா? சரியா? ஸோ இப்போ இதுக்கான அமௌண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வர போகிறோம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? காமனா 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டேன். 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. சரியா? அடுத்து என்ன பண்ணுறேன்? 1 6 6 2 6 12. 1 6 6 2 6 12. அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்? 1 2 2. 20ல் எத்தனை 2 இருக்கு? 10 2 இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? 10 × 11. 10 × 11. 10 11 110. திரும்ப சொல்கிறேன். 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 1 6 6 2 6 12. சரியா? 1 2 2 20 இருக்கு. 20ல் 10 2 20. 22 20. 10 × 11 110. ஒரு லைன் முடிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணுறோம்? இங்கேயும் 2 0க்கு 2 0. 1 6 6 2 6 12. 1 2 2 4 2 8. திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. 2 0க்கு 2 0. 1 6 6 2 6 12. 1 2 2 4 2 8. அப்போ இங்கே 4, இங்கே 100. 100 × 4 100 × 4 400. தென் இங்கே 2 0க்கு 2 0. இங்கே அடிச்சிடலாம். 1 6 6 2 6 12. 1 6 6 2 6 12. 1 2 2 3 2 6. கவனிச்சிங்க. 2 0க்கு 2 0. 1 6 6 2 6 12. 1 2 2 6ல் 3 2. 3 × 40. 3 × 40 120. தென் 1 6 6 2 6 12. 1 6 6 2 6 12. 2 0க்கு 2 0. முதல்ல 2 0க்கு 2 0. 1 6 6 2 6 12. 1 2 2 3 2 6. இந்த 0 தூக்கி இங்கே போட்டால் 30. 30 × 3 90. இப்போ இது மொத்தமாக டோட்டல் பண்ணுறோம். ரைட். டோட்டல் பண்ணலாமா? இந்த லைன் 0க்கு 0. 9. 9 + 2 11. 11 + 9 + 2 11. 11 + 1 12. ரிமைனிங் 1. 1 + 1 2. 2 + 4 6. 6 + 1 7. அப்போது 720. டோட்டலாக 720. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம்? நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு எழுதணும். எத்தனை பர்சன்டேஜ் கொஷினில் கொடுத்துருக்காங்க அதை எழுதணும். என்னைக்கு தேதிக்கு இயர் அண்ட் டேட் எழுதணும். அடுத்து பார்ட்னருடைய நேம். அடுத்து ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தென் வந்து என்ன எழுதணும்? அவங்க என்றைக்கெலாம் ட்ராப் பண்ணியிருக்காங்களோ அந்த டிராயிங்ஸ் டேட்டு, டிராயிங்ஸ் அமௌண்ட் எழுதணும். ஸோ ஒரு அமௌண்ட்டும் எழுதணும். அடுத்து இதான் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எல்லாத்துக்குமே 6/100 எழுதணும்.
பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஒன்றுத்துக்கு மாறுது. எப்படி மாறுது? என்னைக்கு அவங்க ட்ராப் பண்ணாங்களோ அன்னிலேருந்து இயர் எண்டு வரைக்கும். ஸோ பிப்ரவரி டு டிசம்பர் 11 மந்த்து, மேலேருந்து டிசம்பர் வந்து 8 மந்த்து, ஜூலைலேருந்து டிசம்பர் 6 மந்த்து, அக்டோபர்லேருந்து டிசம்பர் 3 மந்த்து. சரியா? அதனால் 11/12, 8/12, 6/12, 3/12. இப்போ இதை சிம்பிள் பண்ணால் 110, இதை சிம்பிள் பண்ணால் 400, 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் 120, 6000க்கு 3 மந்த் இன்ட்ரெஸ்ட்டு 90. புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த சம் இதோட முடியுது. இதுக்கு ஜேர்னல்லாம் நமக்கு கேட்கல. அடுத்த கொஷின் இதே மாதிரி தான், இதே கால்குலேஷன் தான். கொஷின் நம்பர் 8, குமார். அடுத்த கொஷின் போகும். அடுத்த கொஷின் என்ன சொல்றாங்கன்னா, குமார் இஸ் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் firm. As per the partnership deed, interest on drawings is charged at 6% per annum. சொல்லிட்டாங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 6% per annum. டாபிக் லைன் கிடைச்சிச்சா? என்னைக்கு கொடுக்குறாங்க? டியூரிங் த இயர் எண்டு 31st December 2018. டேட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 6% கிடைச்சிருச்சு. என்னைக்கு இயர் எண்டு 31/12/2018 ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அப்போ இதை வச்சுக்கிட்டு நாம் அடுத்த மூவ்க்கு வந்து போயிட வேண்டியது தான். சரி, அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் என்னங்கிறத நாம் பார்ப்போம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எழுதணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கான டாபிக். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் at 6% per annum on 31/12/2018. டாபிக் எழுதிட்டேன். டாபிக் எழுதுறோன்னே பார்ட்னருடைய நேம். சரியா? பார்ட்னருடைய நேம் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு amount of drawings into rate of interest into period of interest. ரைட். இப்போ இங்கே அவங்க என்ன டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து ஒன்று எழுத வேண்டியது தான். ஆன் March 1, on June 1, on September 1, on December 1. சரியா? அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். எல்லாமே 4000 தான். இங்கேயும் 4000 தான், இங்கேயும் 4000 தான். எல்லா அமௌண்ட்டும் 4000 தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்போ இங்கே எல்லா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் 6/100. ரைட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவுட் ஆஃப் 12. இப்போ கை வச்சிங்க. 31/12 டிசம்பர் 2018 எங்கேருந்து? மார்ச்லேருந்து. அப்போனா முதல்ல ஜனவரி மாதம் இல்லை, பிப்ரவரி மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை. மிச்சம் எத்தனை மாதம் இருக்குதுன்னா அப்படின்னா 10 months இருக்குது. அப்போ 10 out of 12. மார்ச்லேருந்து டிசம்பர்
10 மந்த்து. ஜூன்லேருந்து டிசம்பர் 7 மந்த்து. ஜூன்லேருந்து டிசம்பர் 7. எண்ணி பார்த்துங்க. ஜூன்லேருந்து எத்தனை வருது? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 7 மாதம் வருது. ஸோ இங்கே 7 மாதம் போட்டிருக்கேன். அடுத்து செப்டம்பர்லேருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் வருது. ஸோ அந்த 4 மாதத்தை இங்கே போகிறோம். அடுத்து டிசம்பர்லேருந்து டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31. அப்போ 1 மாதம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ இங்கே 1 போடுறேன். ஸோ மார்ச்லேருந்து போடும்போது மார்ச்லேருந்து டிசம்பருக்கு, மார்ச்லேருந்து டிசம்பருக்கு பார்த்தா 10 மந்த்ஸ் இருக்குது. ஜூன்லேருந்து டிசம்பருக்கு பார்த்தா 7 மந்த்ஸ் இருக்குது. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தா 4 மந்த்ஸ் இருக்குது. டிசம்பர்லேருந்து டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்தா 1 மந்த் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் கணக்கை நாம் சிம்பிள் பண்ண போகிறோம். சரியா? எப்பயும் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ ஃபார்முலா எழுதினேன். ஃபார்முலா பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க டேட் அப்படியே எடுத்து எழுதினேன். அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதினேன். எல்லாத்துக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமனாக சொல்லிட்டாங்க. 6/100 அப்படியே எடுத்து எழுதினேன். இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணுறோம். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, மார்ச்லேருந்து டிசம்பர் எத்தனை மாதம்? 10 மந்த்ஸு. ஜூன்லேருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் எத்தனை மாதம்? 7 மந்த்ஸு. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்கிறது 4 மந்த்ஸு. டிசம்பர் பிகினிங்லேருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் இருக்கிறது 1 மந்த்து. அதை எழுதிட்டோம். இப்போ நாம் அதை ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணி ஷார்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். சரியா? ரைட். அப்படி பார்க்கும்போது 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டோம். சரியா? இங்கே 6 இருக்குது, 12லேயும் 6 இருக்குது. அப்போ இதை கட் பண்ணலாமா? 1 2. இந்த 10 இருக்குது பாரு. 10ல் 2 எத்தனை டைம்ஸு? 5 டைம்ஸு. சரியா? முதல்ல 2 0க்கு 2 0 கட் பண்ணு. அடுத்து இந்த 6 12. 6 1 டைம் 6 இருக்குது. 12ல் 2 டைம்ஸ் இருக்குது. இந்த 2 10. 2 அடிச்சுக்கிறேன். 10ல் 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ என்ன இருக்குது பாருங்கள்? 5 × 40. 5 × 40. 5 × 40 சொல்லுங்கள். 5 × 40 200. சரியா? நெக்ஸ்ட் அதே தான். செகண்ட் இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். இங்கே 6 12. 6 4 6 6 2 6 12. இந்த 7 2ஆல் டிவைட் பண்ணால் மிச்சம் வரும். அப்படி பண்ண தேவையில்லை. இந்த 2 வச்சுக்கிறேன். இந்த 2 × 40 இது இருக்கு இல்லையா? 40 2ஆல் டிவைட் பண்ணால் 20. பார்த்துங்க. முதல்லேருந்து 2 0க்கு 2 0 கட் பண்ணேன். இந்த 6ஐயும் 12ஐயும் கட் பண்ணுறேன். 6 12 கட் பண்ணால் 2 டைம். இந்த 2ஐயும் 40ஐயும் கட் பண்ணுறேன். 2 40ல் 20 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா 20 × 7. 20 × 7 140. 20 × 7 140. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட் இதுக்கு வரும். தேர்ட் ட்ராயிங்ஸுக்கு வரும். இங்கே என்ன பண்ணுறோம்? 2 0க்கு 2 0. திரும்ப பாருங்கள். 6 12. 1 6 6 2 6 12. 4 2. ஸோ இதுலேயும் 2 இருக்கு இல்லையா? 2 1 டைமு. 4ல் 2 டைம்ஸு. இப்போ என்ன ஆகுது? இந்த 2க்கும் 40க்கும் 2க்கும் 40 2 × 40 80. சரியா? ரைட். அப்போ அடுத்து ஃபைனலாக வரும். ஃபைனலாக வரும்போது இங்கே 2 0க்கு 2 0. இங்கே பாருங்கள். 6 12 1 2. இப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே எடுத்துகிட்டு 40 எடுத்துகிட்டு வரலாமா? 2 40ஐ டிவைட் பண்ணால் 20. என்ன பண்ணுறோம்? 20. ஓகேவா? ரைட். மொத்தம் சொல்கிறேன் பார்த்துங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு அட் 6% per annum on 31st December 2018 எழுதிட்டேன். அடுத்து பார்ட்னர் நேம் எழுதினேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எழுதினேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதினேன். ஒரு டேட்டும் எழுதினேன். டேட்டில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் எழுதினேன்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே 6% மேலே காமனாக சொல்லியாச்சு. அதனால் 6/100ன்னு எழுதுனேன். 6/100, 6/100, 6/100, 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மார்ச்சுக்கும் டிசம்பருக்கும் இருக்கக்கூடிய பீரியடு, ஜூனுக்கும் டிசம்பருக்கும் இருக்கக்கூடிய பீரியடு, செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் இருக்க பீரியடு, டிசம்பர் பிகினிங்க்கும் எண்டுக்கும் இருக்க பீரியடு. அப்படி பார்த்தா 10/12, 7/12, 4/12, 1/12 எழுதுனேன். இப்போ அதை ஒழுங்காக வந்து நான் கேன்சல் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னா 2 0க்கு 2 0, 1 6 6, இங்கே 12 2 6, 4 2 2, 10 5 2, 5 × 40 200. திரும்பவும் இங்கே 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். இந்த 6க்கும் இந்த 12க்கும் கட் பண்ணால் 2. இந்த 2வை 40 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 20. 20 × 7 140. சரியா? அடுத்து இதுலேயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 6 12 2 டைம்ஸு. இந்த 2 4ல் 2 டைம்ஸ் இருக்குது. 2 × 40 80. அடுத்து இங்கே வரேன். 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். 6 12 2 டைம்ஸு. 2 40ல் 2 வந்து 20 டைம்ஸு. 20 × 1, இங்கே 20 × 1 20. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே வந்து டோட்டலாக ஆட் பண்ணுறோம். டோட்டல் ஆட் பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 0, 2, 2 + 8 10, 10 + 4 14, 14க்கு 4 ரிமைனிங் 1, 1 + 1 2, 2 + 2 4, 440. ஸோ டோட்டலாக 440. சரியா? எடுத்து கூட எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? Kumar's interest on drawings is rupees 440 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கலாம். இங்கே யார் அப்படின்னு சொன்னால் சந்தோஷ். சந்தோஷ் interest on drawings is rupees 720. ஓகேவா? ஸோ 2 பேருக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான இதுவும் கொடுத்தாச்சு. புரியுதா? ரைட். இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு சம் இருக்குது. இதுக்கு அடுத்து கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14 போட்டால் இந்த கணக்கு முடிஞ்சிருது. அதையும் கவனிச்சுக்கிங்க. இப்போ நாம் போட போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 14. எக்ஸசைஸ் நம்பர் 14 யாருடைய நேம் முதல்ல மேலே எழுதியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். மேத்யூ இஸ் எ பார்ட்னர் who withdraw rupees 20,000 during the year 2018. Interest on drawings is charged at 10% per annum. 10%. 6க்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 10% கொடுத்துருக்காங்க. 10% per annum. டேட்டு வந்து 31/12/2018. அதே டேட் தான் இருக்குது. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? யார் பார்ட்னர்? இங்கே பார்ட்னர் வந்து மேத்யூ. ஸோ மேத்யூ அப்படிங்கிற பார்ட்னருடைய பேர் எழுதணும். அடுத்து ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் is equal to amount of drawings into rate of interest into period of interest. இதை எழுதிட்டோமா? ரைட்.
இதுக்கு அடுத்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்? அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேலே கொடுத்துருக்காங்க பாரு 10%. அப்போ 10/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் 12. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏ அப்படின்னு சொன்னால் டேட் ஆஃப் டிராயிங்ஸ் என்ன? டேட் ஆஃப் டிராயிங்ஸ் நோ. டேட் ஆஃப் டிராயிங்ஸ் என்ன? நோ. அதாவது நோ டேட் ஆஃப் டிராயிங்ஸ். நோ டேட் ஆஃப் டிராயிங்ஸ், டிராயிங்ஸுக்கு டேட் இல்லைன்னு சொன்னாலும், அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் இல்லைன்னு சொன்னாலும், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நோ டேட் ஆஃப் டிராயிங்ஸ், டிராயிங்ஸுக்கு டேட் இல்லை. அப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் 6/12. டிராயிங்ஸுக்கு டேட் இல்லைன்னு சொன்னால் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்? 6/12 எடுத்துக்கணும். அப்போ இங்கே நம்ம பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/12. டேட் இருந்தால் டேட்டை கரெக்டாக எண்ணி இயர் எண்டுக்கு எண்ணி டேட் ஆஃப் டிராயிங்ஸ்லேருந்து இயர் எண்டு வரைக்கும் எத்தனை மந்த்து வருதோ அத்தனை மந்த்தை கால்குலேட் பண்ணி இங்கே போட போகிறோம். டேட்டே இல்லை டிராயிங்ஸ்ன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, தொல்லையே இல்லை. அப்படியே 6ன்னு போட்டுக்க வேண்டியதான். அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸாக இருந்தாலும் சரி, ரூல் ஒன்று தான். சரியா? ரைட். அப்போ இதை வந்து சிம்பிள் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? முதல்ல இந்த 0வுக்கு இந்த 0 பாருங்கள். இந்த 100ல் இருக்கக்கூடிய இந்த 10ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இந்த 0வுக்கு இந்த 0, இந்த 0வுக்கு இந்த 0. சரியா? 10 டிவைடட் பை 100ல் இந்த 0வுக்கு இந்த 0 கட் பண்ணேன், இந்த 0வுக்கு இந்த 0 கட் பண்ணேன். இங்கே பாருங்கள் 6/12. 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12. இந்த 2வை கொண்டாந்து இங்கே கட் பண்ணுறேன். 10, 2 0வுக்கு 2 0. அப்போ என்ன நிற்குது? 2000 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 1000. ஓகேவா? ஸோ 10/100ல் ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணேன், இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணேன். 6/12. 6/12 இது பண்ணாக்கா 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12. இந்த 2000, அதாவது இந்த 2000 2ஆல் டிவைட் பண்ணால் 1000. அப்போ மேத்யூ அப்படிங்கிறதோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம எடுத்து எழுதிடும். மேத்யூஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is ₹1000. ஓகேவா? ரைட். அவ்வளோதான்ப்பா. நாம் டைரக்ட் மெத்தடில் இருந்த எல்லா சம்முமே வந்து முடிச்சிட்டோம். சரியா? ஸோ டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. மொத்தம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுல there are 3 methods. One is direct method. அதுதான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். In direct method, interest on drawings is equal to amount of drawings into rate of interest into period of interest. சார் டைரக்ட் மெத்தட் நாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கொஷினில் ஒன்று அவங்களே டைரக்ட் மெத்தடுன்னு கொடுத்துருக்கணும். இல்லைன்னா என்ன மெத்தடுன்னே சொல்லலை சார், கொஷினை படித்தேன், திரும்ப ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தேன், ஆனால் அதில் வந்து என்ன மெத்தடுன்னே வந்து மென்ஷன் பண்ணிடல சார் அப்படின்னு சொன்னாலும் டைரக்ட் மெத்தட் தான். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓகே, என்ன மெத்தடுன்னே மென்ஷன் பண்ணலைன்னா கூட அது டைரக்ட் மெத்தட் தான். அப்போ தான் இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கணும். எல்லா டிராயிங்ஸுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. என்ன மெத்தடை வச்சு தான் ஃபார்முலா மாறுது. கால்குலேஷன் பார்க்க ஒன்று போல் இருந்தாலும் கால்குலேஷனுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா மெத்தடை வச்சு மாறுது.
ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒரு மெத்தடுக்கான ஃபார்முலாவில். அதை நான் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவிலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட்ஸ்க்கான ஃபார்முலாஸை முதல்ல தரவு பண்ணிக்கங்க. அப்புறம் கணக்கு போடுறதுக்கு வாங்க. ஃபார்முலாஸை சொல்லி பாருங்கள், ஜேர்னல் சொல்லி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.